எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப 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 தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த கொரட்டை பிரச்சனை. கொரட்டை, இந்த ஸ்னோரிங் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது. இது கொரட்டை விடுறவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ப்ராப்ளம். ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணும். அதை கொரட்டை விடுறவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அட் சேம் டைம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன இதுக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கொரட்டை அப்படிங்கிறது எல்லாருக்கும் டவுட் இருக்குல்ல, மூக்கு வழியாக வருமா இல்லை வாய் வழியாக கொரட்டை விடுமா அப்படிங்கிறது மூலம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நார்மலாக நம்ம சுவாசத்தை உள்ளெடுக்கிறதும் அதே மாதிரி வெளியிடுகிறதும் மூக்கு வழியாக தான் நடக்கும். இந்த நேசல் ஏர்வேல ஏதாவது ஒரு இடர்பாடு, ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இது கோல்ட்னால, சளி பிரச்சனைனாலேயோ இல்லை சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னாலேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனால அங்கே அப்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பாடி என்ன பண்ணும் அப்படின்னா, தூங்குறப்போ வாய் வழியாக மூச்சு நம்ம விட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேசேஜ்லேருந்து இந்த பக்கத்துக்கு நம்ம பாடியை நம்ம ஃபோர்ஸிபிளாக நடக்க ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூலா, சாஃப்ட் பேலட் அண்ட் உங்களுடைய டங், இதோட மூணுத்தோட தொடர்பு, அது இன்னும் ரொம்ப இதாக சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், இதில் இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூஸோட வைப்ரேஷன் தான் வெளியில் கொரட்டையாக வெளியில் சவுண்டாக வருது, கொரட்டை சவுண்டாக வருது. அங்கே இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட் பேலட், யூலா, அதே மாதிரி இந்த டங்க் நீங்கள் தூங்குறப்ப என்ன ஆகும்னா பேக் இதாகும், கொஞ்சம் பேக் ஆகிறப்ப இது மூணுத்தோட இந்த டிஷ்யூஸ் என்ன வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அதுதான் உங்களுக்கு வெளியில் கொரட்டையாக வருது. இது கொரட்டைக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இதிலே இப்போ சில விஷயங்கள் சொல்லிட்டேன். சளி தொந்தரவு, சைனசைட்டிஸ் பிரச்சனை, இதெல்லாம் இருந்தாவே இந்த பிரச்சனை இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே காமன். பட் வெரி ரேராக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் சிலது இருக்கும், நேசல் செப்டல் டீவியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ்லையும் இந்த மாதிரி கொரட்டை வர்றது இருக்கும். சரி, அது இல்லாமல் வேறு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் கன்சப்ஷன், எஸ்பெஷலாக டெய்லி என்ன குடிக்கிற ஹேபிட் இருக்குது, ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது. அதுவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொரட்டை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஆல்கஹால் கன்சப்ஷன் எதனால் ஸ்னோரிங் கொண்டுட்டு வருது அப்படின்னா, இன்னும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனால், ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிறவங்க கேட்டிங்கன்னா அப்போ தான் எனக்கு வலியெல்லாம் போகுது, அதாவது பாடி பெயின், ரொம்ப வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு அது ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணால் தான் பாடி பெயின் போகுது அப்படின்னு சொல்லி மைண்ட்லேயே தான் சில பேர் அதை எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா மசில் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுடைய த்ரோட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், மசில்ஸ் எல்லாத்தையுமே, த்ரோட் மசில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறப்ப ஸ்னோரிங் இன்னமும் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி விடுறப்ப ரொம்ப ஸ்னோரிங் ஜாஸ்தியாகும். அண்ட் ஈவன் ஓவர் வெயிட், ரொம்ப வெயிட் ஜாஸ்தியானுச்சுனாலும் கொரட்டை வரும். காரணம் அப்படின்னா, உங்களுடைய வெயிட் ஜாஸ்தி ஆகிறப்ப சில பேருக்குலாம் இங்கே இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் சீன் இருக்கும். ஸோ இன்னும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாஃப்ட் பேலட் உள்ளே இருக்கக்கூடிய இந்த யூலா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸோட இது பல்கியாக இருக்கும். அந்த டிஷ்யூஸ் கொஞ்சம் பல்கியாக இருந்ததுனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்னோரிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக ஓவர் வெயிட்டும் இது ஒரு விதமான காரணம் ஸ்னோரிங் வர்றதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்ததில் குறைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை நம்ம செய்யணும். இதெல்லாம் தான் முதல்ல இந்த ஸ்னோரிங் வர்றதுக்கான காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் பக்கம் போய்டும். என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது போகணும். ஃபஸ்ட்டு நான் காசஸ்லேருந்தே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த சைனசைட்டிஸ், ஓவர் வெயிட்டு, இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்க ப்ராப்பராக சைனசைட்டிஸை ட்ரீட் பண்ணணும். சரிங்களா? கோல்டு, ரொம்ப காஃப், ரொம்ப கோல்டு, அதுக்கு நான் இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுலேயே உங்களுக்கு இந்த ரெண்டு சைனசைட்டிஸ் கோல்டுக்குமே சேர்த்து உங்களுக்கு நான் அந்த சொல்கிற டிப்லேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஈவன் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப ப்ராப்பராக அதுக்கான சில இதெல்லாம் எடுக்கணும். இது நான் ஃபியூச்சரில் இந்த சைனசைட்டிஸ்க்குமே கண்டிப்பாக இதோட வீடியோ நான் இதுக்கான ஹோம் ரெமெடிஸ் பற்றி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சைனசைட்டிஸ்க்காக. அண்ட் ஓவர் வெயிட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். ஒபீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ராப்பராக அது எப்படி வெயிட் லாஸ் பண்ணுமோ செய்யணும். ஆல்ரெடி நம்ம வெயிட் லாஸ்க்கான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததான் ஆல்கஹால் கன்சம்ஷன். முடிந்த அளவுக்கு ஆல்கஹால் கன்சம்ஷனை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் குறைக்கணும். ரொம்ப உங்களால் முடியலைனாலும் அட்லீஸ்ட் குறைக்கணும். அதுவும் இந்த தூங்க போகிற நேரத்தில் ரொம்ப அது நைட் டைமில் அதிகமாகவும் அந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறது ரொம்பவே ஸ்னோரிங்கை ஜாஸ்தி பண்ணிவிடும். இது நாட் ஒன்லி ஸ்னோரிங், இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய கொண்டுட்டு வரும். ஸோ முடிந்த வரை அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. டேரெக்டாக நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துருமா?
சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நஸ்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்தில் நஸ்ய முறை செய்கிறதுன்னு இருக்கு. அதாவது என்ன பண்ணணும், ஒரு மெடிக்கேட்டட் ஒரு ஆயில் வந்து நம்ம வந்து மூக்கு வழியாக நம்ம வந்து அந்த மெடிக்கேட்டட் ஆயிலை வந்து நம்ம கொடுக்குறது. மூக்கு வழியாக கொடுக்குறப்போ இந்த நேசல் ஏர்வேஸ் எல்லாமே அந்த பாத்வே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அங்கே எந்த கன்ஜஷன் இருந்தாலும், எந்த ஒரு இடர்பாடு இருந்தாலும் அந்த இடர்பாடை எடுக்கிறதுக்கு உதவக்கூடியது தான் இந்த நஸ்ய முறை அப்படிங்கிறது. இந்த நஸ்ய முறை வந்து மூக்கு வழியாக விடக்கூடிய மெடிக்கேட்டட் ஒரு ஆயில், அதுதான் சொல்ல போகிறேன். இது வந்து ஸ்பெஷலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக நார்மலாக மாறும். அது வந்து பர்சன் டு பர்சன் வந்தால் அதை வந்து நம்ம இது பண்ண முடியும். காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதை அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா அணு தைலம். இதை எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த அணு தைலம் அப்படிங்கிறத எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தைலம் எழுந்திரிச்சோன்னே அந்த அணு தைலம் எடுத்துகிட்டு ரெண்டுத்தோட மூக்களோட 2 துவாரத்துலேயுமே 2 ட்ராப்ஸ், இதில் 2 ட்ராப் இதில் 2 ட்ராப், அந்த மாதிரி வந்து 2 ட்ராப் வந்து காலையில் விடணும். நீங்கள் செய்கிறப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற நிறைய வந்து சளியெல்லாம் பாதி வெளியில் வரும். உங்களுக்கு வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் இன்னும் சளி இருக்கிறது வெளியில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீ, அந்த ரிலாக்ஸேஷன் நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த மூச்சு குழாய் வந்து கிளியராக கொடுக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த கொரட்டை பிரச்சனை நல்லாவே வந்து கம்மியாகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஸ்லீப்பிங் பொசிஷன். ஸ்லீப்பிங் பொசிஷனை வந்து நார்மலாக வந்து நேராக இப்படி படுக்காமல் கொஞ்சம் சைடில், எஸ்பெஷலாக லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணி நீங்கள் படுத்து தூங்கிட்டு வரீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஸ்னோரிங்கோட இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது ஒரு விதமான சின்ன டிப். நீங்கள் மூணாவது ஸ்னோரிங் தடுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு கஷாய முறை ஒன்று சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸில் கொண்டுட்டு வாங்க. இந்த கஷாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து கிராம்பு 3 கிராம்பு எடுத்துக்கோங்க, அதுவும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 4வதாக பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறீங்க. நல்ல கருப்பு மிளகு இருக்கு இல்லையா, அந்த கருப்பு மிளகை வந்து ஒரு 10 கருப்பு மிளகு எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த ஒரு டம்ளர் நீங்கள் வச்சுருக்கிற தண்ணி வந்து பாதியாக சுண்டுற அளவுக்கு பாயில் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் அதை வந்து நீங்கள் வந்து சுண்ட வைக்கணும். அந்த அளவுக்கு பாதியாக சுண்டுனதுக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை டெய்லி குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு மார்னிங்னா மார்னிங் இல்லை ஈவினிங் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வேளை டீ டைம்ஸில் இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸில் இதை கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொரட்டை பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இது போல் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.